பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஜெபித்து இன்றைக்கான நம்ம துவங்கலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட நம்முடைய கிருபை நாளை கூட்டி சேர்த்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூட ஒரு சில காலை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை கிருபையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இந்த கோர்ஸ் மியூசிக் தியரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மியூசிக் ஷீட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அந்த நோட்டேஷன் மியூசிக் எப்படி வாசிக்கிறது, ஸோ பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டு ஒரு ஷீட் கொடுத்தா நம்ம அதை அட்லீஸ்ட் நமக்கு அதுக்கு வாசிக்கிறதுக்கு இல்லை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது, ரொம்ப நல்லது. அது ஏதோ பாட்டுக்கு வாசிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கோட லேர்னிங்க்கும் இந்த மியூசிக் ஜேர்னிலையும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் 3 லெசன் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அட்டண்டன்ஸ் கமெண்ட்டில் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ ரோல் நம்பர் தெரிலனா ஒரு தடவை அந்த லிங்க்கு நான் அனுப்பியிருக்கேன் குரூப்லேயும், கூகுள் ஷீட் லிங்க்கு. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கூட ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு தியானம் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து கிளாஸ்குள்ளே போகலாம். ஸோ சமீப நாட்களாக ஒரு ப்ரீச்சர்ஸ் இல்லை டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரர்களுக்குள்ளே பெரிதும் போய் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, வேதத்தில் இல்லாத காரியங்கள் மேலே ஒரு ஆர்வம். விசேஷமாக சொல்லணுன்னா அந்த ஏனோக்கு புஸ்தகம், அப்புறம் இந்த இன்னொரு புஸ்தகம் இருக்குது யாசேர் அப்படின்ற புஸ்தகம், அப்புறம் யூதர்கள் பாரம்பரியம், இது போல் இருக்குது பாபிலோனியன் தாழ்மொழி, இது போல் விஷயங்கள் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஒன்று, அதில் பொய்யும் கலந்துருக்கலாம். 2வது, அவைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதலை. அதனால தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களே அந்த புஸ்தகங்கள்லாம் மொழிபெயர்க்கவில்லை, அதை செய்யவில்லை, அப்படியே ஒரு டைமில் போயிடுச்சு. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது பரிசுத்தவான் ஏவப்பட்டு எழுதின புஸ்தகங்கள் போல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நிறையா அந்த புஸ்தகங்களை எடுத்துகிட்டு வேத வசனங்களோட கம்பேர் பண்ணி பைபிளில் தெளிவாக இல்லை, பைபிளில் போதுமானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. சமீபத்தில் ஒரு வார்த்தைகள் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. நிறைய டீச்சர்ஸ் பேசுகிறாங்க. அதை என்ன அப்படின்னா, தாவீது நிறையா வசனங்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்லும்பொழுது என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் ஒன்று. இன்னொன்று, என்னுடைய சகோதரர்கள், அதான் அம்மா கூட பிறந்த என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்னை வெறுத்தார்கள். இது போல் விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போது ஏன் வெறுத்தாங்க, ஏன் தாயின் பாவத்தில் கற்பந்தரித்தாளா ஏன் அப்படின்ற கேள்விக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர்கள் பாரம்பரியத்தில் பதில் இருக்குது, ஜூவிஷ் ட்ரெடிஷன். இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தார், புக் ஆஃப் யாசேரில் தாவீதை பற்றின காரியங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் படிக்க வேணாம், இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம்னா ஏன் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க? அப்புறம் எடுத்து தேடி பார்த்து ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கா புக் ஆஃப் யாசேர்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்து தேடி படித்து பார்த்தா, புக் ஆஃப் யாசேர் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அது எபிரேய மொழியில் இருக்குது. அதை இன்னும் மொழிபெயர்க்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புக் ஆஃப் யாசேர் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது. அது ஃபோர்ஜரி. உண்மையாக அதை ப்ராப்பராக யாரும் மொழிபெயர்க்கல, சும்மா ஃபோர்ஜரியாக பண்ணது. அது ஃபோர்ஜரின்ற நியூஸும் இருக்குது. அப்போது இவங்க சொல்கிற சில விஷயங்கள் தாவீதை குறித்து, அவங்களோட அம்மாவை குறித்து அதை சொல்கிற விஷயங்கள்லாம் போல புக் ஆஃப் யாசேர்லேயே இல்லை. யாசேரே இன்னும் மொழிபெயர்க்கலை. ஆனால் ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் பெற்ற டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூப்ளின் ஜோசப், நிறைய பேர் பார்த்துப்பீங்க யூடியூப்பில், ஜூப்ளின் ஜோசப். ஸோ இவங்களுமே யாராவது ஒருத்தர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ புக் ஆஃப் யாசேர் மொழிபெயர்க்கவே இல்லை. அப்போ எங்கே போய் புக் ஆஃப் யாசேரில் படித்தார்? கண்டிப்பாக யாராவது சொல்கிறத கேட்டுட்டு வந்தால் அவர் நல்லா இருக்குடா அப்படின்னு பேசுகிறார். ஆனால் யூதர்கள் பாரம்பரியத்தில் அது இருக்குது. ஆனால் அங்கேயுமே எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் பாரம்பரியத்தில் போவாஸ் இருக்கிறார் இல்லையா, போவாஸ் யாரை திருமணம் செய்கிறார்? மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் மோவாபில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, நகோமி கூட வந்துடுறாங்க இல்லையா. அப்புறம் போவாஸும் அவங்களுக்கும் திருமணம் ஆகுது. அப்படின்னா அப்போலேருந்தே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களாம், போவாஸ் மோவாபிய ஸ்திரீயை விவாகம் பண்ணனால
போவாசை ஒரு மாதிரி பார்த்துட்டாங்களாம், மரியாதை கொடுக்கலையாம். அதே போல் ஏன்னா அவள் வந்து அந்நிய ஸ்திரீ வாங்க பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரை ரூத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்களாம், போவாசியும் பார்த்தாங்களாம். அவங்களுக்கு ஓபேத்து பிறந்தப்போ ஓபேத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். ஓபேத்துக்கு தான் யார் தாவீதோட அப்பா ஈசாய் பிறகுறார், ஈசாயும் ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். இப்படின்ட்டு போவாஸ்லேருந்தே அந்த கதையை எடுக்கிறாங்க. அப்புறம் தாவீதோட அப்பா இருந்தார், அவங்களுக்கு மனைவி பிடிக்காமல் போச்சு, வேறு ஒரு வேலைக்காரியை திருமணம் பண்ணலான்னு நினச்சாரு, ஆச்சா போச்சா அப்படின்ற கதை ஓடுது. ஆனால் அட்லீஸ்ட் அதுவுமே ஒரு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கு. ஆனால் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா நம்ம வசனத்துக்கு வருவோம். ஏன் அப்படின்னா இப்போது அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, போவாஸ் அந்நிய ஸ்திரீ, அதாவது யூதர் அல்லாத யூத ஸ்திரீ அல்லாதவளை விவாகம் பண்ணனால ஒரு மாதிரி பார்த்துட்டாங்களாம். ஏன்னா அப்படி தான் அவங்க இருந்தாங்களாம், வேறு ஸ்திரீயை விவாகம் பண்ணக்கூடாது. சரி, அது உண்மையாக இருந்தால் இதுக்கும் முன்னாடியே யார் போவாஸுக்கு முன்னாடியே பார்க்கும் பொழுது எரிகோ நாட்களில் போகிறாங்க இல்லையா, எரிகோ அங்கே ராகாப் என்னென்னு பேசி பார்க்குறோம் இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சதுனால அவங்கள இஸ்ரவேல் மக்கள் அவளையும் அவள் குடும்பத்தையும் கொள்ளலை, அவங்க இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது போவாஸோடைய அப்பா யாருன்னா சல்மோன், சல்மோனுடைய மனைவி யாருன்னா ராகாப். இப்போ உண்மையிலுமே ஜனங்க இதனால தான் வெறுக்கிறாங்க அப்படின்னா போவாஸுக்கு முன்னாடியே சல்மோனே வெறுத்துருக்கணுமே. ஏன்னா அவர் யார் எரிகோ தானே வாங்க பண்ணார். இல்லை, அவங்க மனம் திரும்பிட்டாங்க, ரூத்து தான் மனம் திரும்பி வந்தாங்க, ஆண்டவரை தான் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் தான் முழு ஆண்டவரை ஏற்று வந்தானே வந்தாங்க. உன் தேவன் என் தேவன் சொல்லிட்டு வந்து கீழ்ப்படிந்து யூதர் தீசியாக தான் வாழ்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு ஒரு தெரியுது, அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை. ஒன்று இது வந்து அந்த கதையில் பார்க்குறதே. ரெண்டாவது, வேதாமத்துக்குள்ளே வரும் பொழுது வேதத்தில் நமக்கு தேவையான எவ்ரிதிங் இஸ் தேர், நமக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும், அதை விட்டுட்டு இதில் இல்லைன்ட்டு போயிடக்கூடாது. இப்போ தாவீது அதாவது சின்ன வயசில் இருக்கிறப்பயே யார் போகிறா, சாமுவேல் தீர்க்கதரிசி போய் என்ன பண்ணுறாரு, தாவீதை ராஜா அபிஷேகம் பண்ணுறார். இது சவுலுக்கு தெரியாமல் தான் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் போகிறார். ஏன்னா சாமுவேல் சொல்கிறார், ஆண்டவரே சவுல் ராஜாவாக இருக்கிறான், நீங்கள் போய் யாரையாவே ராஜா அபிஷேகம் பண்ண சொல்கிறீங்களே, சவுலுக்கு தெரிஞ்சால் என்னை கொண்டுருவானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்குறப்ப, சரி ஓகே ஒரு பண்டிகை கொண்டாடுங்க, அந்த பண்டிகை நாட்களில் பண்டிகை கொண்டாடுற மாதிரி நீ வா, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரி தான் ஒரு ரகசியமாக நடக்கிறது போல், யாருக்கும் ஓப்பனாக சொல்லலை. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் தாவீதோட அப்பா ஈசாய் வீட்டுக்கு அங்கே போனோடனே அவங்க குமாரெலாம் வர சொல்லினப்போ ஒருத்தராக வராங்க. அப்போது இவர் தான் குமாரன்னா, இல்லை இன்னும் ஒரு இளையவன் இருக்கிறான். அப்போது என்ன பண்ணுறாங்க, கடைசி குமாரன் அவர் தான், இவங்க எல்லாரோட இளைய ஒருத்தர் இருக்கிறான். அப்போ சொல்லும்போது அவங்க ஒரு இன்டீசெண்டாக சொன்ன மாதிரியே இல்லை, சரியா. அப்போ கூட ஏன்னா வீட்டில் பார்ப்போம்ல, பெரிய ஒரு முதல் இருந்தால் அவங்கள ஆடு மாடு இருந்தால் மேய்ப்பாங்க, அவங்க கொஞ்சம் பெருசானோடனே அடுத்த ஆள் மேய்ப்பாங்க. இப்போ நம்மளே இப்போ வீட்டிலலாம் இருந்திருப்போம், ஒரு அண்ணன் தம்பி அக்கா வச்சு பிறந்திருப்போம். முதல்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைக்கு போகிறதெல்லாம் அனுப்புவாங்க, அவங்க தான் போவாங்க வருவாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுக்கப்புறம் அடுத்து யார் போவா, ரெண்டாவது பிறந்தவங்க போவாங்க. ஸோ இப்படி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அவங்களுடைய ஆடு மாடுகள் அப்போ ஒருத்தராக அது மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் கடைசியாகனால இப்போ இவர் தான் அது என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். இன்னொன்று, இப்போ சகோதரர்கள் வந்து ஏன் வெறுத்தாங்க அப்படின்னா, சகோதரர்கள்லாம் அவங்க தாவீது பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஏதோ வேலைக்காரிக்கு பிறந்த மாதிரியும் அப்படி பிறந்த மாதிரியும் சின்னலேருந்தே காய்மகாரம் பார்த்தாங்க, ஆச்சா போச்சா அப்படின்ற அந்த ஸ்டோரி இருக்குது, யூத பாரம்பரியத்தில் என்னென்னமோ இருக்குது. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணனால அண்ணனுக்கெல்லாம் ஒரு காய்மகாரம் வந்துருச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் யார் சிப்பாய்களாக இருக்கிறாங்க, தாவீதோடைய அண்ணனுங்களாம் சிப்பாயாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வராமல் அந்த ஸ்லாக்கி இவனுக்கு போயிடுச்சே, இவன் இன்னும் பொடியானா இருக்கிறானே. ஒன்றும் இல்லை, இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். யோசேப்பு இருந்தார் இல்லையா, யாக்கோபுடைய குமார் யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறார். அப்போ அண்ணனுங்களுக்காக என்ன வந்துச்சு, கோபம் வந்து காய்மகாரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் பெரிய ஆளாக இருப்பானா அப்படிங்கிறது போல், இது யூஸ்வல். அப்போது தாவீது முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ இதெல்லாம் அண்ணனுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வீட்டில் தானே இருக்கிறாரு, ஈசாயை சொல்லியிருப்பார் எல்லார்ட்டி அவங்களுக்குள்ள. அப்போ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அப்போ தெரிஞ்சனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை ஒரு இதே பண்ணுறாங்க. இப்போ தாவீது அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறப்பையும் கேட்குறாரு இல்லையா, கோலியாத்தை பற்றி ஏதோ கேட்குறப்ப, உனக்கு என்னங்க வேலை போடா, ஏன் அப்படி தொடர்த்தாங்க அப்படின்னா, இவன் ஏற்கனவே என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபஸி அவன் மேலே அபிஷேகமும் இருக்குது,
அவன் நமக்கு மேலே வந்துடுவானோ, நம்ம ஆளுகிறவன் ஆயிடுவானோ, அவன் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போ, அவனை துரத்துறதும் அங்கே இங்கே இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இதெல்லாம் செய்கிறத பார்க்குறோம். அப்போது வேதத்தில் போதுமானது நமக்கு இருக்குது. அப்போது ஈசாய் வந்து தாவீது அந்த மாதிரிலாம் பார்க்கல, அப்படி அவங்களுக்கு அம்மா எதுவும் நடந்த மாதிரியும் வேதத்தில் சொல்லப்படலை. ஒரு நல்ல ஒரு குமாரனாக தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை எங்கே வருது அப்படிங்கிறப்போ வந்து அவனத்துக்கு அடுத்த தெரிந்து கொண்டாரே எங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலையே அப்படின்னு எப்படி யோசேப்பின் சகோதரர்கள் இது பண்ணாங்களோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம வந்து வாசிக்கணும். இன்னொரு அழகான ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதாவது எழுதினவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. அது கொரிந்தியரில் தான் இருக்குது. ஓகே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க பவுல், சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனின் நிமித்தம் மற்றவனுக்கு விரோதமாக இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம். தொடர்ந்து அப்படி எழுதிக்கிட்டே போகிறார். அப்போது என்ன சொல்கிறாங்க, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளணுமா? அப்போ சொல்கிறது என்ன கற்றுக்கொள்ளணுமா? எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. எழுதப்பட்டவைகள் என்ன? நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டவைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். மற்ற புஸ்தகம்லாம் அப்படி இல்லை. அதில் நல்லது இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பொய் இருக்கும், இதாக இருக்கும். வேதாகமத்தில் நமக்கு வந்து யாராவது தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா தேவன் அதை தண்டிச்சிருப்பார். இது தவறு, எனக்கு பிரியமில்லை, நான் வெறுக்கிறதை செய்தாய் அப்படின்னு நமக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, அப்போ தேவனுக்கு பிடிக்காததுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதாத புஸ்தகங்களில் ஏதாவது தப்பு நடக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள அதை தப்புன்னு சொன்ன மாதிரியே இருக்காது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கேத்தலிக்ஸில் நிறையா தியாலஜி அந்த டாக்டரின்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எங்கே அவங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னா இந்த தள்ளுபடியாகமத்தில் செத்தவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா, அது சரின்னு சொல்லி எங்கேருந்து காட்டுவாங்கன்னா அந்த தள்ளுபடியாகமத்துலேருந்து தான், பைபிள்லேருந்து கிடையாது. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 66 புஸ்தகம், ஏன்னா அதில் ரீசனே இல்லை, அங்கேருந்து அடுப்பாங்க. அதே போல் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறது, அப்புறம் அவங்க இங்கே போய் இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, மரித்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறது, இன்னொன்று மரித்து போனவங்கள்ட்ட ஜெபிக்கிறது. இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இது எல்லாமே எங்கே இருந்ததுன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ஹிஸ்ட்ரிக்காக சில விஷயத்தை வச்சுருக்கிறாங்க, அப்படி பண்ணுறோம் ஓகே. ஆனால் அது என்னென்னா 100% காட்ஸ் வேர்ட் கிடையாது. அப்போ இதுதான் அழகாக சொல்கிறாங்க, எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. அப்போ நமக்கு இன்னும் வேதாகமத்தில் வாசித்து தியானித்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆவியானவர் புதிய காலையில் இன்றைக்கு வரைக்கும் புது தாட்ஸ் என்ன பண்ணுறார், ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டா இருக்கிறார். யாரோட சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் இன்னமும் என்ன கொடுத்துட்ருக்கிறார், அவர் தந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும், எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. தாவீதுக்கு இப்படியா இருக்குமோ, ஏன் இப்படி சொல்கிறார், அப்போ அவங்க அம்மா அப்படி இருப்பாங்களோ, இப்படியோ அப்படியோ பாருங்கள். அதில் சொல்லியிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏனோக்கு புஸ்தகத்தில் இருக்குது, அங்கே பாருங்கள் யூத பாரம்பரியத்தில் இருக்குது. இருந்தால் இருந்துட்டு போகுது, ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கிடையாது. அது பரிசுத்தமாக ஏவப்பட்டு எழுதின விஷயங்கள் கிடையாது. அதில் போயும் கலந்துருக்கும். கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட பொன்னை போல் என்று நாம் வாசிக்கிறோம். அது தேனிலும் தெளித்தேனிலும். ஸோ அப்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இது தேவன் தந்த வார்த்தை. இந்த வார்த்தை அழியாது. இதுக்கு தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கார். பட் மற்ற விஷயத்துக்கு ஆண்டவர்லாம் எதுவும் சொல்லலை. நான் வந்து அதை மகிமைப்படுத்துகிறேன், நான் அதை சொல்லியிருந்தேன், நான் தான் அதை பேசினேன், இல்லை ஆண்டு அப்படி எதையுமே எங்கேயும் சொல்ல. இந்த புஸ்தகங்களுக்கு மட்டும்தான், இந்த விஷயங்கள் மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார், என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்போ எழுதப்பட்டது மிஞ்சி நம்ம என்ன கூடாது. வேதத்திலே போதுமான ஆசிரியர்கள் இருக்குது, நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் யாராவது போதிக்கும் பொழுது இவர் பெரிய ஆள், இவங்களாம் நிறையா படிச்சிருக்கிறாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் பெரிய போதகர், இவர் பெரிய அப்போஸ்தலர், யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். எனக்கு சத்தியம் முக்கியம், வேதம் தான் முக்கியம். அதில் சொல்லியிருக்கா ஆண்டவர் அப்படி தான் உண்மையா, வசன ஆதாரம் இருக்கா அப்படின்னு எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதையாக கேட்குறவர்களாக இருப்போம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் முதல்ல இந்த ஸ்டாஃப் பார்த்தோம், அப்புறம் ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் பார்த்தோம், அப்புறம் பேஸ் கிளஃப் நோட்ஸ் பார்த்தோம். அந்த நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ், நோட்ஸ் ஆன் த லைன்ஸ், அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் கீபோர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட் டியூரேஷன்
அண்டு ரெஸ்ட் டியூரேஷன். இது ஏன் முக்கியம் நோட் டியூரேஷன்? அதாவது நம்ம நார்மலாக ஏபிசிடி நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த சாங் வந்து அசட்டை பண்ணாதே இந்த ஒரு சாங். இந்த சாங் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு மேலே வந்து நோட்ஸ் இருக்குது, ஏ ஃப்ளாட். இது வந்து எஃப் மைனர் ஸ்கேல். ஸோ அதனால் ஏ ஃப்ளாட் 3 ஏ ஃப்ளாட் அசட்டை. இப்போது இந்த நோட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த முதல்ல ஏ ஃப்ளாட் வருது, அப்போல்லாம் ஏ ஃப்ளாட் வருது, 3 ஏ ஃப்ளாட் வருதா. இந்த மொதல் ஏ ஃப்ளாட்டு எவ்வளோ நேரம் வாசிக்கணும், அழுத்திட்டு எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன் வாசிக்கணும், இது எங்கே வரணும், இது எவ்வளோ நேரம் வாசிக்கணும் நமக்கு தெரியாது. நமக்கு ஒருவேளை பாட்டு தெரிஞ்சிருது தான். இப்போ இந்த அசட்டை பண்ணாதே இப்போ நமக்கு பாட்டோடைய டியூன் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த நோட்ஸை வாசிச்சிடலாம். ஆனால் நமக்கு தெரியாத பாட்டு, நம்ம பாட்டை கேட்டதே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த நோட்ஸை வச்சு வாசிக்க முடியாது. ஸோ நமக்கு பாட்டு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி நோட்ஸை வச்சு வாசிக்க முடியுமோ இல்லையா. பாட்டு நமக்கு தெரிலன்னா நமக்கு தெரியாது இல்லையா, ஏ ஃப்ளாட் எவ்வளோ நேரம் வாசிக்கணும், அடுத்து இந்த எஃப் வருது, எஃப் எவ்வளோ நேரம் வரும், எத்தனை கவுண்ட்டு வரும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போது நமக்கு இந்த என்ன தெரியாதுன்னா நோட்டு டியூரேஷன் தெரியாது, எவ்வளோ நேரம் அந்த நோட்டு ப்ளே ஆகும் இல்லை சவுண்டு கேட்கும்ன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அப்போது இதில் நமக்கு அந்த ட்ராபேக் உண்டு. பட் மியூசிக் ஷீட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அந்த ட்ராபேக் இருக்காது. நமக்கு ஒரு நோட்டு எவ்வளோ டியூரேஷன் அப்படின்ட்டு நமக்கு அதிலேயே இருக்கும். ஸோ அதில் நமக்கு ரொம்ப நம்ம வந்து அதில் இருக்கும். சரி பார்ப்போம் அது என்னென்னு. இங்கே தான் இருக்கா, ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நோட் அண்டு ரெஸ்ட் டியூரேஷன் சார்ட். ஸோ டேபிள் போட்டுவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பட் நான் அதையும் ஷேர் பண்ணுவேன், இது இமேஜ் ஃபைலாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணுவேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் எழுதி படிக்கிறப்ப நான் கொஞ்சம் மனசில் நிற்கும். ஓகே, ஸோ ஒரு 6 காலம் இருக்குது. ஸோ முதல்ல நேம், அப்புறம் நோட், அப்புறம் நோட் டீடைல், அப்புறம் ரெஸ்ட், அப்புறம் பீட், அப்புறம் 1 மெஷர். ஓகே சரி. ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஹோல் நோட் ஆர் செமி ப்ரீவ். ஸோ இந்த 2 நேம், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல் நோட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் நேம், செமி ப்ரீவ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நேம், அதாவது பிரிட்டன் சொல்லலாம், பிரிட்டிஷ் நேம். ஆக்சுவலாக இந்த நோட்டேஷன் இதெல்லாம் பார்க்குறப்போ ஏர்லி பார்க்குறப்போ இங்கிலாண்டு இவங்களோட தான் ரொம்ப இருந்தது சரியா. ஸோ அமெரிக்கா அவங்க ஒரு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்காது, இங்கிலீஷ் பீப்புள் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா அவங்க தானே உலகத்தை ஆண்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கீழே அதனால பிடிக்காது. ஸோ இவங்க பவராக வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதனால் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு 2 சொல்லுவாங்க நிறையா வார்த்தைகள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கலர் இருக்குது, COLOUR, இது கலர் தான் நம்ம இங்கிலீஷில் ப்ராப்பர் இங்கிலீஷில் எழுதுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் COLORU போட மாட்டாங்க. இது போல் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷ் அவங்க பிடிக்காதனால. அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் ஆண்டாங்க அப்படிங்கிறனால அப்படி பண்ணியிருந்தாங்க. சரி, ஸோ ஆனால் இப்போ அந்த வேர்டுன்னு கொஞ்சம் ப்ராப்பராக இப்போ நான் சொல்கிறது ப்ராப்ளமாக அது யூஸ் பண்ணுறதுனால 2யுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. சரி, ஸோ அப்போது முதல்ல ஹோல் நோட், ஹோல் WHOLE ஹோல் நோட், இது அமெரிக்கன் நேம். பிரிட்டிஷ் நேம் வந்து செமி ப்ரீவ். ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 0 மாதிரி இருக்கும், சைபர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரைட்லையும் லெஃப்ட்லையும் கொஞ்சம் ஷேடு பண்ண மாதிரி ஷேடோ இருக்க மாதிரி இருக்கும். பட் சிம்பிளாக சொன்னால் ஒரு 0. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நோட் ஹெட். ஓகே, நோட் ஹெட் மண்டை. ஸோ நோட் ஹெட் மண்டை மாதிரி உண்டாகனால மண்டை, நோட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் ஹெட். ஸோ அடுத்து வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ரெஸ்ட்டு. நமக்கு வந்து இந்த ஷீட் மியூசிக் சொன்னாலும் சரி, இல்லை எந்த மியூசிக் அப்படின்னு சொன்னாலே 2 விஷயம் ரொம்ப முக்கியம். எப்படி நோட் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே நேரம் ரெஸ்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம், இடைவெளியும் ரொம்ப முக்கியம். நான் பாட்டு ஒரு பாட்டு எடுத்துகிட்டு அசட்டை பண்ணாத வைத்து விட அது ஆவியான எனக்குள்ளே அப்படியே போச்சு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, அசட்டை பண்ணாதே அவித்து விடாதே ஆவியானவர் எனக்குள்ளே, அசட்டை பண்ணாதே அவித்து விடாதே ஆவியானவர் எனக்குள்ளே. ஸோ அது மாதிரி அங்கங்கே நடுவில் சில ரெஸ்ட்டு நோட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு நோட்டு முக்கியமோ அதே அளவுக்கு ரெஸ்ட்டு முக்கியம். இது 2யுமே கரெக்டாக வாசித்தா தான் நல்ல ஒரு இசை நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் ஹோல் நோட், அதோட இது அமெரிக்கன் நேம். இங்கிலீஷ் நேம் வந்து செமி ப்ரீவ்.
இந்த நோட் எப்படி இருக்குன்னா ஒரு 0 போட்ட மாதிரி லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும், சைடில் கொஞ்சம் ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது நோட் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நோட் டீட்டெயில், இது டீட்டெயில் பார்க்குறப்ப நோட் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரெஸ்ட் இருக்குது. ரெஸ்ட் வந்து எப்படி போடுவாங்கன்னா ஒரு கோடு போட்டு கீழே மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கேப்பை கவுத்த போட்ட மாதிரி, பழைய காலத்தில் வந்து ரவுண்டு கேப் வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் கேப்பும் சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த கேப்பை வந்து திருப்பி போட்டாங்கன்னா மெஜிஷியன் கூட இந்த கேப் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ கேப்பை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். கோட்டுக்கு கீழே வரும் மாதிரி போட்டு அது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கும். ஷேட் பண்ணியிருந்தால் அது ரெஸ்ட்டு, அதாவது செமி பீவ் ரெஸ்ட் இல்லை ஹோல் நோட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹோல் நோட் அந்த 0 இருக்கிறது, ரெஸ்ட்டு ஹோல் நோட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட் அப்படின்னா என்னென்னா பீட் பண்ணுறது. நம்ம சொல்லுவோம்ல பீட்னா என்ன, அடிக்கிறது சொல்லுவோம், பீட்டன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் பீட் பண்ணுறது. ஸோ அது நமக்கு தாளம் சொல்லலாம், தாளம் அப்படின்னாவே இந்த பீட் தான். ஸோ நம்ம கை தட்டுவோம், ஏற்கனவே நம்ம கீபோர்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த தாளத்துக்கு நம்ம கை தட்டுவோம், இல்லை எங்கேயாவது தட்டுவோம், இல்லை அப்படியே ஸ்னாப் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுவோம். ஸோ அது ஒரு பீட். ஸோ ஒரு பாட்டில் வரும்பொழுது எத்தனை பீட் பண்ணுறோமோ அத்தனை பீட். சரி, இப்போ பீட் பண்ணுறோன்னா ஸோ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த பீட் போயிட்டே இருக்கும் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரிதம் ஆரம்பிச்சிச்சுன்னா முடிவு வரைக்கும் போயிட்டே இருக்கும். பாட்டில் நோட் வரும், ரெஸ்ட் வரும், அது எல்லாம் கலந்து வரும். ஆனால் இந்த பீட் வந்து லிக்விட் அது பாட்டு என்ன பண்ணிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இப்படி கிளிக் பண்ணால் ஒரு பீட், அப்போ 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இப்படி கிளிக் பண்ணோம்னா ஒரு பீட் அந்த மாதிரி கணக்கு. அது அந்த ஸ்டைல் அப்புறம்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஒரு கிளிக் பண்ணால் ஒரு பீட். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த நோட்டு எவ்வளோ நேரம் வாசிக்கணும், இந்த டியூரேஷன், ஓகேவா. இப்போ இந்த நோட்டு 2 நோட்டு வருது, அதை அழுத்திட்டு எவ்வளோ நேரம் கையை வச்சுருக்கணும் அப்படின்னா 4 பீட்டுக்கு நம்ம அப்படியே கையை வச்சிடணும். 4 பீட்டுக்கு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4, ஸோ 4 பீட். இப்போது நம்ம சி வாசிக்கிறோன்னா சி, அதாவது சி. ஸோ 4 கவுண்ட்டுக்கு அந்த நோட்டை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். அதோடைய டியூரேஷன் அவ்வளோதான். ஓகே, ஸோ மெஷர்னால் என்ன, நம்ம அந்த கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன், கீபோர்ட் கிளாஸ்லேயும். இப்போ 4 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 4/4 டைமிங்கில் 1 2 3 4. நம்ம 4க்கு அப்புறம் 5 6 கவுண்ட் பண்ண மாட்டோம், திரும்ப 1க்கு வந்துடும் இல்லையா. அப்போ 1 2 3 4 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மெஷர் அப்படின்னா 1 2 3 4 முடியுதா. அப்போ இந்த 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு மெஷர். அடுத்த 1 ஆரம்பிக்குதா, அது அடுத்த மெஷர், அது செகண்ட் மெஷர். ஸோ இதுதான் என்ன பண்ணோம், மெஷர் 4 பீட் 4/4 அப்படின்னு சொல்லும்போது 4 கவுண்ட் இருக்கா, அந்த 4 கவுண்ட்டை ஒரு மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1 வரும்பொழுது 2வது மெஷர், அடுத்த 1 வரப்போ 3வது மெஷர், அடுத்த 1 வரப்போ 4. இது போல் எத்தனை பாட்டு முடிகிற வரைக்கும் 80 100 அதுக்கு மேலே கூட அது மெஷர் வந்து போகும். மெஷர்மெண்ட்டு ஷார்ட்டாக மெஷர், அது கணக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அது அந்த வேர்டு என்னென்னா மெஷர்மெண்ட்லேருந்து வர டிரைவான வேர்டு தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்குறது ஹோல் நோட். ஸோ ஹோல் நோட்டுங்கிறது அமெரிக்கன் நேம், பிரிட்டிஷ் நேம் வந்து செமி பிரீவ். ஸோ அந்த நோட் வந்து ஒரு 0 மாதிரி இருக்கும், ஷேடாக இருக்கும். நோட் டீட்டெயில் வந்து என்னென்னா நோட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நோட் ஹெட். இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ரெஸ்ட் வந்து என்னென்னா ஒரு கேப்பை வந்து கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், இல்லை கோட்டுக்கு கீழே ஒரு பெரிய போட்டு ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் டியூரேஷன். ஸோ 4 கவுண்ட். எப்படி நோட் வந்து 4 கவுண்ட்டுக்கு வாசிக்கிறோமோ அதே போல் ரெஸ்ட்டும் இங்கே வந்துச்சுன்னா 4 கவுண்ட்டுக்கு எதையும் வாசிக்கக்கூடாது, எதையும் அழுத்தவும் கூடாது, ரெஸ்ட் விட்டோம். ரெஸ்ட்டு அப்படின்னா இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் விட்டேன் அப்படி கிடையாது. கீபோர்ட்லேயே கை இருக்கக்கூடாது, அதாவது கீஸை ப்ரெஸ் பண்ணியிருக்கவே கூடாது, அதுதான் ரெஸ்ட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே, அப்போ 4 கவுண்ட்டுக்கு ரெஸ்ட்னா 4 கவுண்ட்டுக்கு 1 2 3 4. இந்த 4 கவுண்ட்டுக்கு அந்த நோட்டு அந்த சிம்பிள் வச்சுன்னா எதையுமே வாசிக்கக்கூடாது, கீபோர்டில் கை இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த மெஷர் அப்படின்னு சொல்கிறது 4/4 ஒரு 4 கவுண்ட் 4 கவுண்ட் சொல்லல 1 2 3 4. இந்த மெஷரில் எத்தனை வாட்டி வரும் அப்படின்ற கணக்கு தான் இந்த கடைசி காலத்தில் இருக்குது. இந்த ஹோல் நோட் இந்த மெஷரில் ஒரு மெஷரில் 1 2 3 4 இது ஒரு மெஷர். இந்த மெஷரில் எத்தனை தடவை வரும் அப்படின்னா ஒரு தடவை தான் வரும். ஏன்னா 4 கவுண்ட்டுக்கு இது வாசிக்கிறோம் இல்லையா.
4 பீட்டுக்கு வருது. 1 2 3 4 பீட்டுக்கு வரனால அப்போ ஒரு மெஷருக்கு இந்த ஹோல் நோட்டு ஒன்றே ஒன்று தான் வரும். இந்த ஹோல் நோட்டு தான் இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் நோட் அப்படின்றதும் கூட இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஒரு மெஷரில், அதாவது மெஷர்னு சொல்லும் பொழுது இந்த கவுண்டிங் நிறையா இருக்குது. நம்ம பேசிக்காக 4x4 பார்க்குறோம். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறேன், இன்னும் டைம் சிக்னேச்சர் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் லேட்டராக இந்த கோர்ஸில். ஓகே, ஸோ இப்போ 4x4ல் ஒரு மெஷரில் இந்த ஹோல் நோட் எத்தனை தடவை வரும்னா ஒரு தடவை தான் வரும், ஏன்னா 4 பீட் அதனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் நோட். ஹாஃப் நோட் அப்படின்றவே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹாஃப் அப்படின்னா என்ன, பாதி. எதில் பாதி அப்படின்னா ஹோல் நோட்டில் இருந்த பாதி. ஹாஃப் நோட் அப்படிங்கிறது அமெரிக்கன் நேம், இங்கிலீஷ் நேம், பிரிட்டிஷ் நேம் அப்படின்னு சொல்லும் பொழுது மினிம், MINIM, மினிம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 ஸ்பூன் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு கரண்டி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட நோட் டீட்டெயில் என்ன அப்படின்னா நோட் ஹெட் வித் ஸ்டெம். ஸோ இந்த உருண்டையாக இருக்கிறது நோட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, குண்டு ஊசி மாதிரி, அதை தொட்டுட்ருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்டெம். ஸோ நோட் ஹெட் வித் ஸ்டெம் வந்துருக்கும். ஸோ இது இந்த நோட்டுக்கு பேர் என்னென்னா மினிம். சிம்பிளாக அமெரிக்கன் நேமில் சொன்னால் ஹாஃப் நோட். சரியா? ஓகே, ஸோ இதோட ரெஸ்ட் சிம்பிள் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேப் மாதிரியே இருக்கும். அதாவது செமி பிரேவுக்கு கேப்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், மினிமுக்கு கேப்பை நேராக போட்ட மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ கோட்டுக்கு மேலே ஒரு என்ன சொல்ற, ஒரு சிமெண்ட்டு ஒரு வால் எழுப்பின மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஷேடாக இருக்கும் இதுவும். ஸோ இது வந்து எத்தனை பீட் வரும் அப்படின்னா 2 பீட் தான். 2 பீட், 1 2 அவ்வளோதான், 2 பீட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ ஒரு நோட் வாசிக்கிறோன்னா அவ்வளோதான். ஸோ 2 கவுண்ட்டு தான், அதாவது ஹோல் நோட்டில் பாதி. சரியா? அப்போது 2 பீட்டுக்கு இந்த நோட்டோட டியூரேஷன் இருக்கும். ஸோ பீட்டையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதே போல் மெஷரில் எத்தனை வாட்டி வரும்ன்றதையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், மாற்றி புரிஞ்சிடக்கூடாது. அப்போது 2 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை வாசிக்கணும். சரியா? சரி, அப்போ ஒரு மெஷரில் இது எத்தனை வாட்டி வரும், இது 2 கவுண்ட்டு தானே. ஒரு மெஷரில் எத்தனை வாட்டி வரும்னா ஒரு மெஷரில் 4 பீட்ஸ் இருக்குது. 1 2 3 4. அப்போ 4 பீட்ஸ் இருக்குது இல்லையா ஒரு மெஷரில். அப்போது இது 2 பீட் தான் வரும்னு சொல்லும் பொழுது 2 பீட் ஒரு தடவை வரும். அடுத்து திரும்ப 3 and 4 2 பீட் இருக்கா, அதுக்கு ஒரு தடவை வரும். அப்போது 2 தடவை வரும். அதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலத்தில் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, 2 தடவை வரும். அதாவது ஒரு மெஷரில் 2 தடவை வரும். ஓகே, ஸோ ஹோல் நோட் அது நோட் ஹெட் மட்டும் இருக்கும், அது 4 பீட்ஸுக்கு வரும். மெஷரில் ஒரு மெஷரில் ஒரே தடவை வரும். ஹாஃப் நோட் மினிம், அது நோட் ஹெட் வித் ஸ்டெம் இருக்கும், அது 2 பீட்டுக்கு வரும். ஸோ ஒரு மெஷரில் 4 பீட் இருக்கனால இந்த மினிம் 2 வாட்டி வரும். ஓகே, ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், சாம்பிள்ஸ் இது முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து குவார்ட்டர் நோட். ஸோ குவார்ட்டர் நோட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் நேம், இதோட பிரிட்டிஷ் நேம் அப்படின்னு சொல்லும்போது க்ராட்செட். ஓகே, க்ராட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோட் ஹெட் இருக்கும், ஆனால் அந்த நோட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஷேடாக இருக்கும், உள்ள ஒரு பிளாக் கலர் அடித்த மாதிரி இருக்கும். மினிமுக்கு எப்படி இருக்கும், அந்த உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை எம்டி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் குவார்ட்டர் நோட் அப்படிங்கிறது வந்து க்ராட்செட், அந்த ஹெட்டு வந்து ஷேடாக இருக்கும், அப்புறம் ஸ்டெம் இருக்கும். ஸோ அதான் ஷேடட் நோட் ஹெட் வித் ஸ்டெம், இது குவார்ட்டர் நோட் க்ராட்செட். ஸோ இதோட ரெஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேப்பரை டிசைனாக கட் பண்ணுற மாதிரி எப்படி வளைஞ்சு இருக்கும். இதுதான் அந்த ரெஸ்ட் சிம்பிள். ஸோ இதோட பீட் என்ன, நோட் டியூரேஷன் பீட்னா ஒரு பீட்டுக்கு தான் வரும். ஸோ இது வந்து மினிமில் பாதி. இந்த சார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஹோல் நோட் 4 கவுண்டில் ஆரம்பிக்குதா, 4ல் பாதி 2, 2ல் பாதி 1, 1ல் பாதி ஹாஃபில் அப்புறம் ஹாஃபில் பாதின்னு போகிறப்ப குவார்ட்டர், அந்த மாதிரி தான் டிவைட் ஆகிட்டே போகும். சரி, அப்போ இந்த க்ராட்செட் குவார்ட்டர் நோட் அப்படிங்கிறது 1 பீட்டுக்கு தான் வரும், ஜஸ்ட் 1 பீட், அதோட அவ்வளோதான், ஸ்டாப் ஆட். சரி, அப்போது ஒரு மெஷரில் இது எத்தனை வாட்டி வரும் க்ராட்செட், இந்த க்ராட்செட் ஒரு பீட் தான். ஒரு மெஷரில் எத்தனை பீட் இருக்குது, 4 பீட் இருக்குது. 1 2 3 4, ஏன்னா 4x4 மெஷர், அப்போ 4 பீட்ஸ் இருக்கு இல்லையா.
அப்போது 4 தடவை வரும். ஸோ அதான் இந்த காலம் பார்க்குறீங்க, 1 2 3 4. ஸோ இந்த குவார்ட்டர் நோட், கிராஸ் ஷெட், ஷேடட் நோட் ஹெட் வித் ஸ்டெம், இதோட நோட் டியூரேஷன் ஒரு பீட்டு தான். அப்போ ஒரு மெஷரில் 4 பீட் இருக்கனால 4 வாட்டி வரும். ஓகே, ஸோ அடுத்து 8th நோட். 8th நோட் இது அமெரிக்கன் நேம். பிரிட்டிஷ் நேம் வந்து குவேவர். ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவேவர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஷேடட் நோட் ஹெட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து இருக்கும், அதை வந்து ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில வந்து டெய்ல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாக் ஆர் டெய்ல். ஸோ ஃப்ளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாக்னு யூஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஃப்ளாக் பிடிக்காது, எனக்கு டெய்ல் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டெய்ல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஸோ 8th நோட் குவேவர், ஷேடட் நோட் ஹெட் வித் ஸ்டெம் அண்டு ஃப்ளாக். இதோட ரெஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணி விட்டு 7 மாதிரி இருக்கும். 7 ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய மச்சம், கருப்பு மச்சம் போட்டு வச்சா இது வந்து ஒரு ரெஸ்ட், ஹாஃப் ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இது வந்து எத்தனை பீட்டுக்கு வருதுன்னா ஹாஃப் பீட்டு தான், ஒரு பீட் இல்லை, ஹாஃப் பீட். சரியா? ஹாஃப் பீட். ஸோ ஒரு பீட் இல்லை, ஹாஃப் பீட். ஒரு மெஷரில் 4 பீட் இருக்கும். இது ஹாஃப் தான் வருது அப்படின்னா, பாதி தான் வருது அப்படின்னா, இப்போது ஒரு பீட்டுக்கு 2 வாட்டி வரும். அப்போது ஒரு மெஷரில் 4 பீட் இருக்கா, இது ஹாஃப் அப்படின்னு சொன்னனால 8 டைம்ஸ் வரும். ஸோ அதான் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் கிளம்பில் பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 8 பீட், 8 வாட்டி வரும். இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு சேர்த்து விட்ருப்பாங்க இல்லையா, இதுவுமே ஷீட் மியூசிக்கில் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த குவேவரே வருது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு 4 2 எப்படி வந்தாலும் மேலே சேர்த்து விடுவாங்க. அப்படி ஒரு கோடு தான் இருக்கும், அப்படி ஒரு கோடு 4 நோட்டை 3 நோட்டை சேர்த்து விடுவாங்க. சரியா? ஸோ நமக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த இது குவேவர் அப்படின்னு. இப்போ இங்கே சேர்க்குற பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் இருக்காது, டெய்லாக ஒரு ஃப்ளாக் இருக்காது. நம்ம ஐயோ ஃப்ளாக் இல்லையே இது என்ன நோட்டுன்னு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளாக் தானே இருக்குது. அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவோன்னா 2 நோட் 3 4ன்னு இதே நோட்டே இந்த குவேவரே வரிசையாக வரப்போ மேலே ஒரு கோடு போட்டு சேர்த்து விட்ருவாங்க. இதுவும் குவேவர் தான், நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 16th நோட். ஓகே, 16th நோட் இது வந்து அமெரிக்கன் நேம். பிரிட்டிஷ் நேம் வந்து செமி குவேவர். செமிகுவேவர்னால் செமிஃபைனல் சொல்லுவோம் இல்லையா, செமி அப்படின்னா பாதி. அப்போ குவேவரில் பாதி செமி குவேவர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷேடட் நோட் ஹெட், ஸ்டெம்மு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு 2 ஃப்ளாக் இருக்கும். இதில் ஒன்று தான் இருந்துச்சு இல்லையா, 2 ஃப்ளாக் இருக்கும். ஸோ அதே போல் ரெஸ்ட்டு பார்த்திங்கனாலும் அந்த 2 இருக்கும், 7 மாதிரி இருக்கும். பட் கீழே இன்னொரு ஒரு ஷேட் பண்ணி ஒரு வளைவாக வரும். ஸோ அப்போ 2 இருக்கும். இது வந்து எவ்வளோன்னா கால்னால் இப்போ இது அரை சொன்னோம் இல்லையா, இது 4, இது 2, இது 1, இது அரை, இது கால். 1ல் எத்தனை கால் இருக்கும்? 1ல் 2 அரை இருக்கும், 1ல் 4 கால் இருக்கும். ஓகே, குவார்ட்டர், அப்புறம் ஹாஃபு, முக்கா, 1. அப்போது ஒரு பீட்டில் 4 குவார்ட்டர் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இது குவார்ட்டர் நோட் அப்படின்னு சொல்லும்போது குவார்ட்டர் தான் டியூரேஷன் அப்படின்றதுனால ஒரு கவுண்ட்டுக்கே 4 வாட்டி வரும். அப்போது ஒரு மெஷரில் 4 பீட் இருக்குது, ஒரு பீட்டுக்கு 4 குவார்ட்டர் அப்படின்னால 4 8 12 16 வாட்டி வரும். எது? இந்த செமி குவேவர். ஒரு மெஷரில் இந்த செமி குவேவர் 16 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது மட்டும் தானா? 3 5 தான் இருக்கா அப்படின்னா யாராவது கேட்டிங்களா? டவுட் ஒன்று சொன்ன சவுண்டு கம்மியாக வச்சுருக்கிறேன். டவுட் ஒன்று. சொல்லுங்கள். இந்த செமி குவேவர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த செமி குவேவர் வந்து அப்போ டைம் சிக்னேச்சர் என்னவா வரும் முன்னாடி நமக்கு? இப்போ 2/4 4/4 சொல்றீங்கல்ல? ஆமாம். இந்த எல்லா நோட்டுமே 4/4ல் வரும். அப்போ அந்த செமி புரிஞ்சுச்சா? அதான் அந்த டவுட் வந்துச்சு எனக்கு. இப்போ செமி குவேவர்ல இருக்கு, மோஸ்ட்லி செமி குவேவர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த டைம் சிக்னேச்சர் என்னவா இருக்கும் முன்னாடி? ஓகே, ஸோ இந்த டைம் சிக்னேச்சர் இப்போ இந்த 4/4 இருக்குல்ல, இந்த மாதிரி வரும். அதில் இப்படி பிரிச்சுக்கணும், அவ்வளோதான். எல்லாமே 4/4 கீழே வந்துடும்.
இப்போ இது எல்லா நோட்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனில் இருக்கனால அது அந்த கவுண்ட்டில் எத்தனை வாட்டி வருங்கிறது தான் நமக்கு ஒரு பாரில் மாறும் ஒழிய 4/4 தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ டைம் சிக்னேச்சர் அப்படியே தான் இருக்கும். இது வந்து எத்தனை பீட்டுக்கு வருதுன்றனால அப்படி போட்டிருக்கேன். 4 பீட்ஸுக்கு வரும், இது 2 பீட்ஸுக்கு டியூரேஷன், இந்த டியூரேஷன் நோட் டியூரேஷன் அதை போட்டு நம்ம இப்போ இந்த ஒரு என்ன வாசித்து பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப க்ளீன் ஆயிரும். ஸோ அதான் ஒன்று. ஓகே, ஸோ திரும்ப சொல்லிட்டு நம்ம அதை வாசித்து பார்த்துக்கலாம். ஓகே, ஹோல் நோட், இந்த நோட் வந்து நோட் ஹெட்டு, அதோட ஈக்குவலண்ட் ரெஸ்ட் சிம்பிள் இது 4 பீட்டுக்கு 1 டைம் வரும். ஓகே, 4 பீட்டுக்கு அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அது ஒரு மெஷரில் ஒரு தடவை வரும். ஓகே, அதே போல் ஹாஃப் நோட் மினிம், நோட் ஹெட் வித் ஸ்டெம்மு, அதோட ரெஸ்ட் சிம்பிள் இது 2 பீட்டுக்கு வரும். அதனால் ஒரு மெஷரில் 4 பீட் இருக்கனால 2 + 2 4. ஸோ அதனால் 2 வாட்டி வரும் மினிம். அதே போல் கிராட்செட்டு அது ஒரு பீட், ஸோ 4 வாட்டி வரும். 8th நோட் குவேவர் ஹாஃப் அப்படிங்கிறனால 8 வாட்டி வரும். 16th நோட் செமி குவேவர் இது 16 வாட்டி வரும். இன்னும் நிறையா கீழே போயிட்டே இருக்கும். செமி குவேவர், டெமி செமி குவேவர் இன்னும் போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து வாசிப்போம் சாங்ஸில் வரதே. ஸோ அதனால் இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அந்த இதில் நம்ம பார்த்து வாசிச்சிடலாம். ஓகே, ஸோ நோட் அண்ட் ரெஸ்ட் டியூரேஷன். நோட் டியூரேஷன் அப்படிங்கிறது it refers to the length of time a musical note is held or played. ஒரு நோட்டு எவ்வளோ நேரம் அதை அழுத்தி பிடிச்சிருக்கிறோம், எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நோட் டியூரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து 4/4. அதான் இப்போ நம்ம இந்த டேபிள்லேயும் 4/4 பார்த்துருப்போம். 4/4 தான் ஒரு காமன் என்ன சொல்கிறது, காமன் டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 4/4 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி, இல்லை மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, கவுண்டிங் ஈஸியாகனால இதை வந்து ஒரு டிஃபால்ட்டு ஒரு டைம் சிக்னேச்சராகவே எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 4/4 என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சில விஷயங்கள் இந்த ஷீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ட்ரிபிள் கிளஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ட்ரிபிள் கிளஃப் அப்படின்னா என்ன நம்ம நோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிள் கிளஃப் போட்டிருப்பாங்க. கிளஃபுக்கு பக்கத்தில் டைம் சிக்னேச்சர் இருக்கும். இது வந்து கிளஃப் சிக்னேச்சர், இது டைம் சிக்னேச்சர் 4/4. அப்போ மேலே ஒரு 4 இருக்குது, கீழே ஒரு 4 இருக்குது. மேலே இருக்க 4க்கு என்ன அர்த்தம், கீழே 4 என்ன அர்த்தம்? ஸோ 4/4, the number 4 in bottom denotes the 4th note which is crotchet, quarter note. ஸோ கீழே இருக்கு இல்லையா, கீழே இந்த 4 அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா 4th note. 4th note அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னது செமி பிரேவ், மினிமம், கிராட்செட், குவேவர் அப்படி 4th note கிடையாது. இந்த 4th note அப்படின்னு சொல்லும்போது ஒரு இப்போ சொன்னேன் இல்லையா 4 கவுண்ட் பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4, அதில் 4th அப்படின்னு சொல்லும்போது 4ல் 1. ஸோ அதை வந்து 4th note அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னும் எப்படி சொல்கிறது, 4 பீட்டுக்கு அது என்ன சொல்கிறது 4 தடவை வரும். ஸோ அது 4th note, அதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ கீழ் நம்பர் டினோ 4 அப்படிங்கிறது வந்து கிராட்செட், அதை வந்து குறிக்கும் 4 அப்படிங்கிறது வந்து. மேலே இருக்க 4 வந்து அது எத்தனை வாட்டி வரும், கிராட்செட் எத்தனை வாட்டி வரும் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். இன்னும் உங்களுக்கு சொல்லணும், நம்ம பார்த்தப்போ 8th note அப்படி சொன்னேன் இல்லையா, இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம் 8th note. ஓகே, இப்போ இதுக்கு 8th note 16th note போட்டிருப்போம். இதுக்கெல்லாம் அப்படி போட்டிருக்க மாட்டோம். பட் அதுவுமே நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 16 16ல் பாதி 8, 8ல் பாதி 4. அப்போ 4th note அப்படின்னா கிராட்செட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 16th note, 8th note, 4th note. நம்ம 4th note சொல்கிறது இல்லை, பட் ஆனால் 4th noteனா கிராட்செட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போது 4th note கீழே இருக்க 4 அப்படிங்கிறது 4th note. 4th noteனா என்ன, கிராட்செட். அது மேலே இருக்க நம்பர் அது எத்தனை வாட்டி வரும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 2/4 அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், கிராட்செட் 2 வாட்டி வரும். 3/4னா கிராட்செட் 3 வாட்டி வரும். ஸோ அந்த மாதிரி கணக்கு தான். அப்போ கீழே இருக்க 4 4th note. 4th note என்ன, கிராட்செட். மேலே இருக்க 4 அது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ த நம்பர் 4 on top denotes that how many times the crotchet will come. ஸோ அதை குறிக்கும். ஸோ இப்போ இதில் பார்ப்போம்லே,
ஓகே. ஸோ கிளெஃப் சிம்பிள், ட்ரிபிள் கிளெஃப் சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளெஃப் சிம்பிள் இல்லைன்னா நம்ம இது என்ன நோட்டுன்னு சொல்லவே முடியாது. கிளெஃப் சிம்பிள் இருந்தால் தான் அது என்ன நோட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ 4/4 பார்த்தீங்கன்னா 1 2, அதாவது கீழே ஃபோர்த் நோட், இதுதான் ஃபோர்த் நோட்னா கிராட்செட். எத்தனை வாட்டி வரும்? 4 வாட்டி வரும். 1 2 3 4. இது ஒரு கணக்கு தான். ஓகே, ஒரு 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 கேல்குலேஷன். இப்போது இது கிராட்செட் மட்டும் தான் வருமா, வேறு எதுவும் வராதா அப்படின்னா இது ஒரு புரிதலுக்காக தான். இப்போ இதுலேயே மினிம் வரும் பொழுது 1 + 1 2 அந்த மாதிரி சேர்ந்து வரும். சரியா? அப்போ வேறு மினிமே வராது, செமி பிரேவ்லாம் வராது. 4/4 அப்படி கிடையாது. அதாவது இந்த 4/4 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா? அதாவது இது எத்தனை நோட் வரும், இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த 4/4 டைம் சிக்னேச்சர். அப்போ ஃபோர்த் நோட் அப்படிங்கிறது ஒரு 4 வாட்டி வரும். சரி, அப்போது இப்போ 1 2 3 4 இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார் லைன். ஓகே, ஸோ பார் லைன் இப்போ இங்கே கோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 இருக்கா. இப்போ இது நம்ம 4/4 ரதம் இருக்குது, 4/4. இப்போ வரிசையாக நோட்ஸ் இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணிட்டு எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 6. ஸோ இதில் 16 நோட்ஸ் இருக்குது இல்லையா? 16 நோட்ஸ். நம்ம ஆக்சுவலாக நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப எப்படி கவுண்ட் பண்ண மாட்டோம்? 1 2 3 4 5 6ன்னு போக மாட்டோம். 1 2 3 4 அப்புறம் 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4க்கு அப்புறம் திரும்ப 1க்கு வந்துடும் 4/4ன்னா. சரி, ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4 முடிஞ்சோடனே, இப்போ 1 2 3 4 இருக்கா, 4 முடிஞ்சோடனே ஒரு கோடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 1 2 3 4 ஒரு கோடு. இதுக்கு பேர் பார் லைன். ஜஸ்ட் ஒரு மெஷரையும் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது போட்டதுக்கப்புறம் திரும்ப அடுத்த 1 2 3 4 முடிஞ்சோடனே ஒரு பார் லைன். திரும்ப அப்புறம் 1 2 3 4 ஒரு பார் லைன். ஸோ இதுக்கு பேர் வந்து பார் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார் லைன். சரியா? அடுத்து வந்து ஃபைனல் பார் லைன் ஆர் எண்டிங் பார் லைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி இருக்குது, இதுலேயும் சிங்கிள் கோடு தான். இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, ஒரு கோடு, ஒரு கோடு. இதுக்கு பேர் சிங்கிள் லைனு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் இருக்குது, அப்புறம் ஷேடாயும் கொஞ்சம் இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் வந்து எண்டிங் பார் லைன். அதாவது சாங் முடிகிறப்ப தான் இந்த பார் லைன் வரும். இப்போ பாட்டு ஆரம்பிக்குது, ஒரு லைன் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாங் வந்து முடியும் பொழுது தான் இந்த பார் லைன் வந்து வரும். ஓகே, ஸோ அப்போது பார் லைன்னா ஒரு 4 முடிஞ்சோடனே ஒரு கோடு, 5 கோடு, 5 லைன் இருக்கா, அதை டச் பண்ணுற மாதிரி வெர்டிக்கலாக ஒரு கோடு வரும். கோடு வெளியே தாண்டி போயிடாது, அந்த டாப் லைன்லேயும் லாஸ்ட் லைன் வரைக்கும் அந்த கோடு வரும் வெர்டிக்கலாக. இதுக்கு பேர் பார் லைன். ஒரு 4 முடிஞ்சோடனே பாட்டு முழுக்க வந்துகிட்டே இருக்கும். இது ஃபைனல் பார் லைன். ஃபைனல் பாட்டு முடியும் பொழுது ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், அதே போல் லைட்டாக திக்காக ஒரு ஷேடு இருக்கும். இப்படி வந்தால் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் எண்டிங் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம எக்ஸசைஸுக்கு இது போதும். சாங்ஸ் போகிறப்ப இன்னும் ஒரு சிலதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். ஸோ அதே போல் ட்ரிபிள் கிளெஃப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜி கிளெஃப். நம்ம ட்ரிபிள் கிளெஃப் சொன்னோம் இல்லையா? ட்ரிபிள் கிளெஃப் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜி கிளெஃப். ஏன் அதுக்கு ஜி கிளெஃப் இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பித்து டிசைன் சுற்றி வருதா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து எப்படின்னா மேலேருந்து கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு லைனை டச் பண்ணி தேர்ட் லைனை டச் பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இந்த முட்டையை பார்த்து நல்லாவே தெரியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த அப்படி இங்கே ஆக்சுவலாக டிசைன் எப்படி வரணும்னா கீழே டாட்லேருந்து வரையணும். டாட்லேருந்து இப்படி போய் இப்படியே மேலே போய் இங்கே வளைஞ்சி இப்படி வந்து இங்கே போயிட்டு இங்கே லாஸ்ட் லைன், அதாவது ஃபஸ்ட் லைனை டச் பண்ணி அப்புறம் தேர்ட் லைனை டச் பண்ணி இங்கே வந்து முடியும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எதை மையப்படுத்தியிருக்குன்னா இந்த செகண்ட் லைனை மையப்படுத்தியிருக்கு இல்லையா? செகண்ட் லைன். இப்போ ட்ரிபிள் கிளெஃப்டில் செகண்ட் லைனில் வர நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நேம் என்ன தெரியுமா? ட்ரிபிள் கிளெஃப்டில் செகண்ட் லைனில் நோட் வந்து அதோட நேம் என்ன? ஜி. ஸோ அதனால தான் இந்த ட்ரிபிள் கிளெஃப்க்கு இன்னொரு பேர் ஜி கிளெஃப். ஏன்னா ஜியை மையப்படுத்தி இருக்கிறனால இதை ஜி கிளெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பேஸ் கிளெஃப் இருக்குல்ல, அதுக்கு எஃப் கிளெஃப் அப்படின்னு இன்னொரு பேர். ஸோ இதையும் எஃப் கிளெஃப்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 புள்ளி என்னன்னா இந்த 1 2 3 4th லைனுக்கும் 5th லைனுக்கு நடுவில், அதாவது 3 4 5 நடுவில் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி. இந்த 2 புள்ளிக்கு நடுவில் 4th லைன் போகுது.
அப்போ இந்த 4th லைனில் என்ன நோட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நோட் வரும் இங்கே போயிடுச்சா? அந்த நோட் நேம் என்ன? பேஸ் கிளஃபில் 4th லைனில் வந்தா எஃப். ஓகே, ஸோ அதனால தான் பேஸ் கிளஃப்க்கு இன்னொரு பேர் எஃப் கிளஃப். ஸோ ட்ரிபிள் கிளஃப்க்கு இந்த செகண்ட் லைன் ரவுண்ட் பண்ணியிருக்கு. அந்த செகண்ட் லைனில் வர நோட்டு ஜி, அதனால் ஜி கிளஃப். பேஸ் கிளஃப் இந்த 2 புள்ளி இருக்குது, நடுவில் ஒரு கோடு, இந்த கோடில் வர நோட்டு வந்து எஃப், அதனால் எஃப் கிளஃப். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்னு பார்த்துடலாம். மெஷர், ஸோ நான் எப்படி கவுண்ட் பண்ணி சொல்லி காமிச்சாலே உங்களுக்கு மெஷர். ஸோ இப்போ 4/4 அப்படின்னா 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறோமா, அந்த 4 வரைக்கும் ஒரு மெஷர். அடுத்து 1 ஸ்டார்ட் ஆகிறப்ப நெக்ஸ்ட் மெஷர். இப்போ இதில் எத்தனை மெஷர் இருக்குது அப்படின்னா 1 ஒரு மெஷர், 2 மெஷர், 3 மெஷர், 4 மெஷர் இருக்குது. இதில் 4 மெஷர் இருக்குது. இந்த மெஷர் இது பாட்டு முடிவு வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. லெஃப்டில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 17. இது என்ன 17னா இது மெஷர் நம்பர். இங்கே 17லேருந்து ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 2வது பேஜா 2வது பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1, இது 2வது மெஷர், இது 3, இதில் 4 பார் மெஷர் இருக்குது, 1 2 3 4. அப்போ 3 4 5 6 பார்த்தீங்கன்னா இங்கே 7. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணி 17, இது 17வது மெஷர். இப்போ நான் இந்த ஷீட்டில் 17வது மெஷர். இது அப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் மெஷர், நம்ம வந்து மெஷர் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து செமி ப்ரீவ் பார்த்தோம் இல்லையா? செமி ப்ரீவ் ஆர் ஹோல் நோட். ஓகே, நம்ம இதோட முடிச்சிடும். எத்தனை பேர் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் லெசன் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கில். ஓகே, ஸோ இப்போது இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த செமி ப்ரீவ் ஒரு மெஷரில் எத்தனை வாட்டி வரும்னா ஒரு தடவை தான் வரும். ஏன்னா 4 பீட்டுக்கு வரும் இல்லையா? ஸோ 1 2 3 4 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வரும். ஸோ அப்போ வாசிக்கிறப்போ ஸோ டெம்போ நம்ம 100 110 வச்சுக்கலாம். சரியா? கவனிங்க. ஓகே, 1 2 3 ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, குறைச்சிடுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ அப்போது இந்த நோட்டு வந்து நான் 2வது ஸ்பேஸில் இருக்குது. ஸோ எல்லாமே ஏ நோட்டு தான், ட்ரிபிள் கிளஃபில் இருக்குது. ஸோ 4 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை வரும். அப்போ ஒரு மெஷரில் 1 டைம் தான் இந்த நோட் வரும், 2 தடவை 3 தடவைலாம் வராது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது தனியாக காமிச்சிடும் இதில் வராதுன்னு. பட் சப்போஸ் நம்ம கையில் எங்கேயாவது நோட்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பார்லேயே இந்த 2 செமி ப்ரீவாக போட்டு விட்டுருவோம், அப்படி வர முடியாது. சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து செமி ப்ரீவ் ஹோல் நோட் ஒரு மெஷருக்கு 1 டைம் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரே நோட்டு தான் எஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதோட சேர்ந்து நம்ம கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ எஃப் ஏசிஇ ஃபேஸ் அந்த தான் நோட்ஸ் அந்த ஸ்பேஸில் போட்டிருக்கேன். ஸோ மொதல் 1 வரப்போ எஃப்பில் ஆரம்பிச்சிடணும், 4 வரைக்கும் அதை அழுத்தி இருக்கணும். அடுத்த 1 வரும்பொழுது ஏ அழுத்தாரம், நெக்ஸ்ட் நோட்டு போயிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது, நோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ரெஸ்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னா எப்படி வாசிக்கணும், அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். செமி பிரேவ் ஆர் ஹோல் நோட், ரெஸ்ட்டு ரெண்டுமே. இப்போ இது நோட் இருக்கு இல்லையா, இங்கே ரெஸ்ட்டு. இப்போ நமக்கு நோட்டு தான் எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ரெஸ்ட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரெஸ்ட்டுனா ரெஸ்ட் விட போகிறோம், அது எந்த கோட்டுக்கு இல்லை இருந்தானா நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நோட்டு தான் லைனில் வருதா ஸ்பேஸில் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நோட்டு வந்து அது எங்கே இருக்குது, லைனில் இருக்கா ஸ்பேஸில் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு கீழே கேப்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கா. ஸோ அப்போனா இது வந்து 4 கவுண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 4 கவுண்ட்டுக்கு நம்ம எதையுமே வாசிக்கக்கூடாது, நம்ம வந்து ஜாலியாக என்ன பண்ண ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. நல்லா சேஞ்ச் பாருங்கள். இப்போது இங்கே நோட் ப்ரெஸ் பண்ணுறோம், 1 2 3 4. இந்த 4 வரைக்கும் அந்த சவுண்டு சஸ்டெயின் ஆகும், அதாவது அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளம் சஸ்டெயின் ஆகும். இந்த 1 வர பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே இல்லாமல் இந்த 4 கவுண்டு சைலண்டாக இருக்கும். நான் ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட்டு கவனிங்க.
திரும்ப ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போது இந்த ரெஸ்ட் வரும்பொழுது அந்த ஃபுல் கவுண்ட்டு நம்ம கீஸ்லேயே நம்ம கை வைக்கக்கூடாது, அது சவுண்டு கேட்கக்கூடாது, அதான் ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ ரெண்டுமே ரொம்ப சாங் வாசிக்கிறப்போ முக்கியம். ஸோ இதுவும் வந்து செமி பிரீவ். சரியா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்குது, இதையும் கூட நீங்கள் கவனிங்க. திரும்ப ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போது அதாவது என்ன சொல்கிறது, செமி பிரீவ் ஹோல் நோட், அதாவது ஒரு மெஷருக்கு ஒன் டைம் வருது. அதே போல் ரெஸ்ட்டும் ஒரு மெஷருக்கு ஒன் டைம் வரும். இப்போ 4 கவுண்ட் இல்லை 4 பீட் ரெஸ்ட். ஸோ அது வந்து நம்ம இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ கேல்குலேஷன் புரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஈஸியாக தான் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது நம்ம மினிமோட இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த ரெண்டையும் பார்ப்போம். ஓகே. ஸோ மினிம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? ஓகே. ஸோ நம்ம எப்படி வந்து 4/4 கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதே போல் தான் கவுண்ட் பண்ணுறோம். அதே போல் மினிம் வரும்பொழுதும் நம்ம அதே போல் 1 2 3 4 தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு கவுண்டிங்கில் எந்த ஒரு பெருசாக சேஞ்ச் இல்லை, அப்படி தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் நோட் வரும்பொழுது ஒரு மெஷருக்கு 2 வாட்டி வரும் இல்லையா? ஓகே. ஸோ ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் கவனிங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2. அப்போது 1 வரப்போ ஒரு நோட் வருது, 3 வரப்போ இன்னொரு நோட் வருது, அப்புறம் 1 3 1 3. ஏன் அப்படின்னா இது 2 வாட்டி வரனால. ஸோ ஜஸ்ட் நமக்கு ஒரு மெஷருக்கு 2 வாட்டி வருது. ஸோ ப்ளே பண்ணுறப்போ 1 2 3 போகிறப்ப அடுத்த நோட் வந்துடும். ஓகே. 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ நமக்கு நோட்ஸ் ஷீட்டில் வரும்பொழுது கலந்து தான் வரும். செமி பிரீவ் இருக்கும், மினிம் இருக்கும், கிராச்சட், அது பாட்டோடைய கம்போசிஷனை பொறுத்து இருக்கும். சரியா? நம்ம லேர்ன் பண்ணுறப்ப சிம்பிளாக பார்க்குறோம், கடைசியில் மிக்ஸ்டு நோட்ஸும் பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து அது புரியும். ஓகே. பாட் பார்க்குறப்ப அதுபோல் இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் நோட்டு தான், 7 நோட்லேயே வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நோட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே கவனிங்க. திரும்ப ப்ளே பண்ணுறேன். 1 2 3 4. ஓகே. ஸோ அப்போது இந்த மினிம் அப்படிங்கிறது நான் வாசிக்கிறப்போ 2 கவுண்ட்டுக்கு தான் வரும். சரியா? ஸோ அதே போல் ரெஸ்ட்டு மினிம் ரெஸ்ட்டு அதோட சேர்த்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ளே பண்ணுறேங்க கவனிங்க. ஸோ இந்த ரெஸ்ட் வந்துருக்கு. இப்போ ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கோட்டுக்கு மேலே இருக்குது, கேப் நேராக மாதிரி இருக்குது. அப்போ 2 கோட் ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு திரும்ப சொல்கிறேன், ரெஸ்ட் வந்து நமக்கு எந்த கோட்டில் வருது, எந்த ஸ்பேஸில் வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ரெஸ்ட்டுனா ரெஸ்ட்டு தான். அதனால் அதை வந்து நமக்கு கவனிக்க தேவை. நமக்கு நோட்டு தான் எந்த இடத்துல வருது அப்படின்ற நோட்னாக்கா நமக்கு பார்க்கணும். சரியா? ஓகே. எத்தனை ப்ளே பண்ணுறேன் கவனிங்க. இதை கரெக்டாக அந்த 2 கோட் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் இருக்கும், ரெஸ்ட் இருக்கும், எந்த ஒரு சவுண்டு வைப்ரேஷனும் அது சஸ்டெயின் கூட இருக்காது. திரும்ப ப்ளே பண்ணுறேன் கவனிங்க. ஓகே. ஸோ அப்போ கரெக்டாக அந்த 2 கவுண்ட்டு எங்கே இருந்தோ அங்கே மட்டும் நம்ம ரெஸ்ட் விட்டுறணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரெஸ்ட்டு, 1 2 3 4 ரெஸ்ட், 1 2 3 4 1 2 ரெஸ்ட்டு. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேங்க நீங்கள். திரும்ப ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போது இந்த மினி அப்படிங்கிறது 2 கவுண்ட்டுக்கு வரும். அப்போ வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும், 2 கவுண்ட்டு ஒரு நோட் வரும். அந்த நோட் மாற மாற என்ன நோட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாசிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செமி பிரீவ் மினிம், ஸோ ரெண்டுமே நீங்கள் வாசிமா இருக்கும். ஸோ அதையுமே நான் காமிச்சிட்றேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ டெம்போ 100 வச்சுக்கோங்க. செமி பிரேக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கிராட் ஷாட் போகும்போது தான் நமக்கு டெம்போ ஸ்பீடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு 100 ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி கூட வச்சுக்கலாம், 110 120. ஸோ எதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் யுவர் விஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெஷருக்கு ஒரு நோட் வருது இல்லையா? இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 1 2 3, இது வந்து ஃபிங்கர் நம்பர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சொல்கிறப்ப கட்டை விரல் தான் 1 2 3 4 5. ஸோ அந்த ஃபிங்கர் நம்பர். அதேபோல் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கட்டை விரல் தான் 1. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரைட் ஹேண்டு தான், ட்ரிபிள் கிளஃபில் இருக்குது. ஸோ மேலே நோட் நேம்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அது பிகினிங்கில் நோட்ஸ் நேம்ஸ் இருக்கும். பட் லேட்டராக போக போக நான் நோட் நேம்ஸ் எடுத்துருவேன். ஓகே, பிகினிங்கில் நமக்கு தெரியாதனால கொஞ்சம் நோட்ஸ் நேமோட தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நோட் நேம் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஸோ நோட்டை சொல்லி கொஞ்சம் வாசிங்க. நோட் சொல்லி ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணுறப்போ ஓகே இது ஃபஸ்ட் லைனில் இருக்கா, இது என்ன நோட்டு, அது மாதிரி கொஞ்சம் சொன்னிங்கன்னா இதாக இருக்கும். அப்புறம் வாசிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் அது வந்து மெமரி ஆயிரும். சரியா? ஓகே. ஸோ இந்த பீஸ் எப்படி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லை, நம்ம ரெஸ்ட்டு தனியாக தான் ரெஸ்ட் வந்து தனியாக தான் அது எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் இருக்காது. இது எப்படி இருக்குன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். 5 ஃபிங்கர்ஸ் ஒரு இடத்துல, சியிலேருந்து இல்லை ஈலேருந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வாசிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வாசிக்கணும் வச்சிங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இந்த பார்லின் பாருங்கள், கருப்பு ஷேடு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போது இதோட இந்த பீஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் 1 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து என்ன இது முடிஞ்சிருது. சரி, அடுத்து வந்து இங்கே ஆரம்பிக்குது. சரியா? இது 2வது எக்ஸசைஸ், இது 3, இது 4 5. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1 2 3 எத்தனை பேப்பர் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் எக்ஸசைஸ் வந்து எல்லாமே வாசின்னு கட்டாயம் கிடையாது. டைம் இருந்துச்சுன்னா வாசிங்க, ரொம்ப நல்லது. ஓகே, எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறது இட்ஸ் ரியலி குட். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் எத்தனை முடியுதோ அதை வாசிங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 பேஜாவது கணக்கு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எவ்வளோ முடியுதோ, இல்லை அதுக்கும் கம்மியானா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வாசிச்சினாவோ ஓகே தான். ஸோ எவ்வளோ முடியுதோ அதை வாசித்து அனுப்பிடுங்க. ஏன்னா போக போக நம்ம நிறையா வாசிக்கிறதுனால அடுத்தது அப்படியே நம்ம போயிடும். ஸோ ரொம்ப நீங்கள் பெண்டிங் வைக்க வேணாம், ரொம்ப உங்களுக்கு ஹெட்டேக் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிற செமி பிரேவ் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு 4 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை தான் வரும். 2 3 4, அப்புறம் டி அடுத்த 1 வரப்போ 2 3 4 1, அப்புறம் இ. ஸோ இந்த மாதிரி வாசிக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து மினிம் சொன்னேன் இல்லையா? ஓகே. ஸோ இதுதான் மினி. ஸோ ட்ரிபிள் கிளஃப் டெம்போ 100 வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி வேணும் வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓரளவு கம்மியாக வச்சுட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் 100க்கு வாசிக்க பார்த்துருங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குதா, ஃபிங்கர் நம்பர் 1 இருக்குது. செகண்டில் ஃபிங்கர் நம்பர் இல்லை. எது இருக்குது? ரொம்ப ஃபஸ்ட்டு 3க்குமே இல்லை. இங்கேயும் ஃபிங்கர் இல்லை, இங்கேயும் நம்பரில், இங்கேயும் நம்பரில், இங்கே 5 வருது. அப்போ என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5. ஸோ நீங்களே ஃபில் பண்ணிக்கணும். அங்கங்கே ஃபிங்கர் நம்பர் எல்லா நோட்ஸுக்கும் இருக்காது. ஓகேவா? ஸோ 5 இங்கே என்ன எஃப் வருதா, எஃப்னா 4, ஈனா 3, டினா 2 1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணீங்களே கணக்கு பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அப்படி ரொம்ப மனப்பாடம் பண்ணால் நீங்கள் எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட எழுதி வச்சுக்கலாம் ஃபிங்கர் நம்பரை உங்களுக்கு போகிற மாதிரி. ஸோ ஆனால் அந்த செமிபரி ஃபுல்லாக வாசிங்கன்னா ஓரளவுக்கு மைண்டில் ஏறிடும். சரியா? ஸோ அதனால் எங்கடா ஃபிங்கர் நம்பரை காணா அப்படின்னு தேடாதீங்க. ஸோ அது வந்து நீங்களே ஒரு இது பண்ணிட்டு வாசிக்கணும். ஸோ அதனால் அப்படி ஓட்டிருக்காது. ஸோ மேலே நோட்ஸ் இருக்குது. ஸோ நோட்ஸுமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா எந்த ஆக்டேவில் வருது அப்படின்றதையும் நான் போன வாரம் பார்த்துட்டோம். ஸோ 2 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை, 2 பீட்டுக்கு ஒரு தடவை. ஸோ பீட்டுங்கிற வேர்டையே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வாசிக்கும் பொழுது கவனிங்க. 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ அப்போது இதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டார்க் ஷேட் இருக்குது, சிங்கிள் இருக்குது. அப்போ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருது. நான் வந்து இது கொஞ்சம் எடிட் பண்ணேன். ஏன்னா எக்ஸசைஸ் 1 2 3 போடல. இது நான் வந்து நேரில் வாசிக்கப்போ கொடுத்தனால அப்படியே கொடுத்து வாசிக்க வச்சு நேரில் பார்த்துட்டனால இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான்
எக்ஸசைஸ் 1 to 3 நான் அதை அப்டேட் பண்ணி நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ எது எக்ஸசைஸ் 1 எது 2ன்னு குழம்ப வேண்டாம். நான் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த 1 to 3ன்னு போட்டு அப்டேட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். மினிமும் செமி ப்ரீவும், அதாவது ஹோல் நோட்டும் ஹாஃப் நோட்டும். ஸோ கிராட் செட்டு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அப்புறம் இந்த கவுண்டிங் கூட நம்ம பார்க்கணும், அதையும் கூட அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் கூட பார்ப்போம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இது அசைன்மெண்ட் எப்படி ஆடியோ மட்டும் போதுமா மாஸ்டர், இல்லை வீடியோட? ஆமாம், இல்லை அசைன்மெண்ட் வந்து வீடியோவே அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ரைட்டிங் அசைன்மெண்ட் கிடையாது அடுத்த வாரத்துக்கு, வீடியோ அசைன்மெண்ட் மட்டும்தான். அது வந்து நீங்கள் இந்த செமி ப்ரீவும் மினிமும், ஓகே, ஹோல் நோட்டும் ஹாஃப் நோட்டும் எத்தனை முடியுதோ என்ன வாசிங்க. ஓகே, ஸோ டைம் இருக்கிறவங்க போதும் ஒரு பேஜ் நிறையா இருக்குது அப்படின்னு வாசிக்க மாட்டாதீங்க. ஸோ டைம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்காதா? இந்த நோட்டு டியூரேஷனில், ரெஸ்ட் டியூரேஷன் இதில் லெஃப்ட் ஹேண்டு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டு நம்ம தனியாக பார்க்கலாமா, எப்போயோ கொடுத்துட்டா அதையும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமோ? தனியாக பார்க்கலாம் மாஸ்டர். தனியாகவே பார்த்துடலாமா? ஒரு சைடு மனப்பாடம் ஆயிடுச்சு. மனப்பாடம் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்களா? புரியல. இப்போ ரைட் ஹேண்ட் மட்டும் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெஃப்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்போ இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் மட்டும் வாசிப்போம். ரைட் ஹேண்ட் முடிச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன விஷயம்? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எதனாலும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ். அப்புறமேட்டு ஏதாவது கொஸ்டின் வந்தாலும் குரூப்பில் கேளுங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன், சரியா? ஸோ கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதையுமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. ஸோ என்ன குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்லா தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளும் கூட அப்படியே கிருமியில் கூட்டி சேர்த்துக்கு நன்றி. இந்த நோட் டியூரேஷன் காரியங்களை பார்த்துருக்குறோம். இதை நாங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ள அது வாசிக்கும் பொழுது நேர்த்தியாக நாங்கள் வாசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் அதை முழுமையாக கற்றுக்கொண்டு அப்படின்னா மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.